எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் மனித சக்தியே மகத்தானதாகும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜி காலத்தில் பல விதமான டெக்னாலஜிஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ சாட் ஜிபிடியிலேருந்து, ஏஐலேருந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெமினிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பலவிதமான ஒரு அப்டேட்டடான ஒரு டெக்னாலஜியாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம தொழிலுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அண்ட் உண்மையிலுமேயே மனித சக்தி அப்படின்றது எந்த வகையில் மகத்தானதாக இருக்க முடியும் ஒரு ஏஐ டெக்னாலஜியை கம்பேர் பண்ணுறப்ப? ஓகே, ஸோ அது எஸ்பெஷலி டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஓகே தான். அண்ட் அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், உண்மையிலேயே அந்த பேக் எண்டில் எதை பேஸ் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா அல்லது வேணாமா, அல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் அடாப்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும், இந்த ரெண்டுக்குமான விடை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, ஸோ எனிவே இந்த ஒரு செஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறோம். ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய R&D பண்ணியிருக்கோம் இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஒரு விஷயமாகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபீல்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால்ஸில் அண்ட் ஆன்லைனில் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை பேஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் R&Dக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றா நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் எஸ்பெஷலி டைரக்ட் செல்லர்ஸ்க்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய லீடர்ஸ்க்கு இந்த R&D ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே டியர் லீடர்ஸ், ஃபைன். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லில் இருக்க நிறைய பேர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணி நிறைய இடங்களில் அதை பேஸ் பண்ணி ஆடு கொடுத்து அந்த ஆடு மூலமாக அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் எடுக்கிறதாகட்டும் இல்லை லீடர்ஸ் எடுக்கிறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்றது மக்களோட உழைப்பை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தொழில். பணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தொழில் கிடையாது. கரெக்டாக? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மெயின் கான்செப்டே விளம்பரம் கொடுக்காமல் மக்களுடைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட், உலகத்தில் மிக அற்புதமான வேல்யூபிள் இருக்கக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் தான் யூட்டிலைஸ் பண்ணுன்றது அந்த டைரக்ட் செல்லிங் சிஸ்டமுடைய மெயின் பர்பஸ். அப்படிப்பட்ட இடங்களில் நிறைய லீடர்ஸ் இந்த காலகட்டத்தில் ஆடு கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அண்ட் அதுலேயும் மெயினாக பணம் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுன்றது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பிக்கலாம். ஓகே, எப்போவுமே ஒரு பணத்தை நம்ம அதுக்காக இந்த விஷயத்தை பண்ணவே கூடாதா அப்படின்ற கேள்விக்கு லாங் டேர்மில் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் டைரக்ட் செல்லிங்கில் உங்களோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டை நீங்கள் ரொம்ப 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 ஃபோக்கஸ்டாக அதை மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்பி இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மெயினாக மக்களோட உழைப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜி மூலமாக நிறைய அந்த டெக்னாலஜி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றது ஓகே தான். இப்போ நீங்கள் ஃபாலோ அப் எடுத்துக்கங்க. அந்த ஃபாலோ அப்பில் மக்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக ஒரு சாட் ஜிபிடி மூலமாக ஒரு ஆட்டோமேட்டட் டூல் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டட் டூல் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க இல்லையா? அதுக்கும் நீங்கள் எஸ்பெஷலி அவங்களுக்கு டைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆடியோ கொடுத்து அல்லது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ மக்களோட எஃபோர்ட்டு தான் ஒரு இடத்துல விளைவாக வெளியே வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் உங்களில் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் மெசேஜ் அல்லது ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அல்லது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக ஆஸ் அ லீடராக, ஆஸ் அ ஒரு யூஸராக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கிடையாது இல்லையா? அப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் எந்த வகையில் நீங்கள் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் ஆகட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சம்திங் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த எஃபோர்ட் மூலமாக க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுற விஷயத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஏஐ மூலமாக அதனுடைய சப்போர்ட்டை அடிஷ்னலாக எடுத்துக்கிறது அப்படின்றது பெட்டராக இருக்கும். பட் பேஸில் ஓகே, ஒரு பீப்புளோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டு தான் நீங்கள் இன்புட் அப்படின்ற விஷயத்தில் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அந்த இன்புட் ப்ராசஸ் ஆகி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். உங்களுக்கு கிடைக்கிற கஸ்டமர்ஸ், லீடர்ஸ், ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்குள்ளே தான் வருவாங்க. கரெக்டாக? அந்த ப்ராசஸில் குட்டி குட்டியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். முழுக்க ஏஐ யூஸ் பண்ணியே பண்ணுறது உண்மையிலுமே கரெக்டாக இருக்குமா? லாங் டேர்மில் இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே ஏஐ அல்லது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஓகே இதுவே
பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளோட டச் இல்லாமலே எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்மில் ஓகே ஓரளவுக்கு நடக்குது. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல, ஃப்யூச்சரில் மேபி அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மக்களோட அந்த ஃபீல், அந்த டச் அப்படின்றத அழியிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூபிளாக மாறும் அப்கமிங் டேஸில். அது ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜிஸ்லாம் அதிகமாக நீங்கள் ஒரு சேல்ஸில் இருக்கீங்க, டைரக்ட் செல்லிங்கில் இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஓகே மக்கள் கூட நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் ஆகி பேசி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுற அந்த ஒரு சக்திக்கும் ஒரு ஏஐ கைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பெரிய ஏஐ வந்தாலும் மக்களோட அந்த டைம் அண்ட் எனர்ஜி, அந்த எஃபோர்ட் தான் இன்புட்டாக எல்லா இடங்கள்லையும் போகும். அப்போ அதுதான் ப்ராசஸை கொடுக்கும். அந்த ப்ராசஸில் கஸ்டமருக்கும் உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த கனெக்ட், அந்த பில்டு, அந்த டைம், அந்த பாண்டிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு ப்ராசஸ் ஆகி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே கஸ்டமருக்கும் அதில் தான் அவுட்புட் அப்படின்ற விஷயங்கள் வரும். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு வழிநடத்துறதுக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கஸ்டமரையும், ஒவ்வொரு லீடரையும், ஒவ்வொரு ரீட்டைலரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு கைட் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்ன தான் நீங்கள் ஏஐ கம்பேர் பண்ணாலும் மனுஷங்க அவங்களுடைய சக்தி ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏஐ கண்டுபிடிச்சது ஹியூமன் அப்படின்றது. ஓகே என்ன தான் ஏஐ வந்துட்டு ஹியூமனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட அண்டு மனுஷங்களுடைய அந்த டைம் அண்ட் எனர்ஜி எஃபோர்ட் தான் இயற்கையோட விதியில் ஓகே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும். ஓகே எப்பேற்பட்ட ஏஐயாக இருந்தாலும் சிம்பிளாக வந்துட்டு ஒரு விதையை போட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு செடியை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மனுஷங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எஃபோர்ட்டை வந்துட்டு மாற்றக்கூடிய சக்தி அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் இதற்கு நிகர் ரொம்ப பெருசு. அப்போ டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய ஆடு கொடுத்து, நிறைய பணத்தை செலவு பண்ணி, நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய டைம் அண்ட் எனர்ஜி எஃபோர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறதுனால அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது பெருசாக வராது அப்படின்றது ஒரு மெயின் ஃபோக்கஸு. அண்ட் சப்போர்ட்டிவ் டூலாக வந்துட்டு நீங்கள் டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இதில் இது வரைக்கும் நம்ம பெரிய ரிசர்ச் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல்டு ஒர்க் எப்படி பண்ணுறது, டெலிகாலிங் எப்படி பண்ணுறது, டிஜிட்டல் எப்படி பண்ணுறது, ஓகே அதில் ஆர்கானிக்காக நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுறது, ஓகே அதில் பெய்டு ப்ரமோஷன் எப்படி பண்ணுறது, இந்த எல்லாத்துலேயுமே இந்த லீடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தெரியாத நபர்கள்கிட்ட ஓகே ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்கள கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஓகே பீப்புளுடைய, அதுவும் டைரக்ட் செல்லர்ஸ்க்கு மெயினாக. இது மற்ற ஃபீல்டில் அப்ளை ஆகுமான்றது நம்ம வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கும். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த 4 கம்பேர் பண்ணுறப்ப லீட் ஜென்ரேஷனில் ஆன்லைன், அதுக்கப்புறம் டிஜிட்டலில் வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு பெய்டு அல்லது டெலிகாலிங் பண்ணுறது ஃபீல்டில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஓகே ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். அது கஸ்டமருக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆஸ் அ லீடராக ஓகே. ஏன்னா அவங்களோட நீங்கள் வந்துட்டு ரத்தமும் சதயமாக பார்க்குறப்ப அதனோட எனர்ஜி லெவல், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் கனெக்ட் ஆகும். அண்ட் அந்த வைப்ரேஷன் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஸோ அப்போ அதில் மிகப்பெரிய லெவலில் புஷ்ஷும் ஆகும். நீங்கள் லீடராக க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கஸ்டமரும் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வர்றதுக்கும் அந்த ப்ராசஸில் ஒரு கனெக்ட் அப்படின்றது வந்துட்டு ஏற்படும். அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் வெளிப்படுத்த முடியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு என்ன தான் நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு நம்பர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 நம்பருக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணி அல்லது நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் அவ்வளோ உழைப்பை போட்டு ஒரு ஆர்கானிக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் கூட ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் ஒரு நாளைக்கு 100லேருந்து 500 நம்பர் சர்வசாதாரணமாக வாங்கினீங்கனாலே ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 500லேருந்து 3000 நம்பர்ஸ் நியர்லி ஒரு மாதத்துக்கு 3000லேருந்து 10,000 நம்பர்ஸ்க்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். கரெக்டாக இந்த ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம வந்துட்டு அப்படியே நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வேறு லெவலில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை இந்த ஃபீல்டு ஒர்க் கொடுக்கும். அண்ட் பல லட்சக்கணக்கான பணத்தை சேவ் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஓகே ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங்கிற ஒரு மிக அற்புதமான கலையை வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப டீப்பாக. ஓகே இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீல் குட்டாக பண்ணணும். சும்மா வந்துட்டு மார்க்கெட்டிங் பேஸில் புஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸில் இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டாக ஃபீல்டில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம பார்ப்போம், நம்பர் வாங்குவோம். அண்ட் அதுக்கப்புறம் முழுக்க அவங்க நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேடி வந்து அந்த வேல்யூவை உங்களுக்கு கொடுத்து அவங்க வந்துட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வைக்க முடியும் இல்லையா? இதை ஒரு டெக்னாலஜினால் பண்ண முடியுமா? ஓகே ஸோ நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு
உங்களோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டை கொடுத்து பணத்தை செலவு பண்ணாமல் அப்படியே நீங்கள் செலவு பண்ணாலும் ஓகே, ஜஸ்ட் போகிற செலவு, டீ செலவு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உபயோகமாகும். ஆன்லைனில் ஆடை கொடுத்து அல்லது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தட் வில் பி குட். பட் ஆனால் எடுத்த உடனே பண்ணுறதுக்கு நிறைய டைம் வேணும், எனர்ஜி வேணும். அதுக்கு நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி நம்மளும் மாஸ்டர் ஆகி ஓகே நம்ம குயிக்காக வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபீல்டு ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த லெவல் வேணால் நம்ம வந்துட்டு டிஜிட்டலுக்குள்ளே போகலாம். அண்டு இருக்கிறதுலையே நான் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்றது இந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹியூமன் எனர்ஜி எப்போவுமே வந்துட்டு சக்ஸஸ் பண்ணும். அண்ட் டெக்னாலஜி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் போக போக உண்மையிலுமேயே ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸில், சேல்ஸ் ப்ராசஸில், பிஸ்னஸ் ப்ராசஸில் ஓகே மக்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும். மக்கள் தான் இன்னொரு மனுஷங்களை வழிநடத்த முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம அந்த ஒரு கனெக்ட், அந்த ஃபீல் வந்துட்டு மக்கள்னால தான் கொடுக்க முடியும். ஸோ ஏஐ அப்படின்றதில் ஓகே அதுவும் நிறைய விஷயங்கள் நமக்கு வழிநடத்தும், நமக்கு கைட் பண்ணுறது, சொல்லிக் கொடுக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு பார்த்திங்கன்னா மனுஷன் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மனித சக்தி வந்துட்டு மிக மகத்தான சக்தி. அண்ட் நம்மளுடைய இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் கஸ்டமர்கிட்ட, உங்கள் லீடர்கிட்ட, உங்களுடைய ஆட்கள்கிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அவங்களுடைய கனவுகளையும் அவங்களுடைய வழிகளையும் நீங்கள் பர்சனலாக பேசி கனெக்ட் ஆகி நீங்கள் கொடுக்குற எனர்ஜிக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஒரு டெக்னாலஜினாலையும் கொடுக்க முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸில், ஃபாலோஅப்பில், ப்ரெசன்டேஷனில் எல்லா இடங்களையுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மனித சக்தி மூலமாக மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். அண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு டீப்பாக கற்றுக்கிட்டு அண்ட் மெயினாக இந்த ஃபீல்டு ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக நீங்கள் க்ரியேட் ஆகி நிறைய உங்களோட டீம்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணோம், சிங்கங்களை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதுக்கான ட்ரைனிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் ட்ரைனிங் தேவைப்படுதோ, சீரியஸாக இருக்காங்க, இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ். தேங்க்யூ.